ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு வாங்க. வாங்க டேரெக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே ஒரு பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் மாஃபியா பாஸ். இப்போ அவனை இப்படி கூட்டு வந்துட்டு இருக்க டாக்டர் பார்த்தீங்கன்னா அவனோட தொடையில் அடிபட்டிருக்கதை பார்த்தவொன்னே அவனோட பேண்டை கழட்டிட்டு அவனுக்கு மருந்து போட்டு விடுன்னு சொல்ல வந்த முத நாளே பேண்டை கழட்டுமான்னு இங்கே ஒரு பொண்ணு முழிச்சிட்டு இருக்கா. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவன் இந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரைனிங்கா வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னோட கடமை தான் முக்கியம் அப்படின்னு வச்சுட்டு இவ ஹீரோவோட பேண்டை கழட்டிட்டு அவனோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. அவன் டக்குனு இவளோட கையை பிடிச்சிடறான். என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு ரத்தம் வர்றதை தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கேன். கடமையை பண்றேன், நீ அங்கே பார்க்க என்ன அங்கே பார்த்துட்டு இருக்க, ஒழுங்கா என் மூஞ்சி பார்த்து பேசுன்னு ஹீரோ பேசிட்டு இருந்தவக்க அதே இடத்துல மயக்கம் போட்டுறான். இப்போ ஹீரோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு அவனோட அசிஸ்டன்ட்டை என்ன சொல்றானா, எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த பொண்ணு யாருன்றதை கண்டுபிடி, அவளை உடனே கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு வீட்டில் இருந்ததா கால் வருது, அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு. அந்த கால் வந்தோடனே இவ வேகமாக அவளோட வீட்டை கிளம்பி வந்துட்டு இருக்க. ஹீரோவை இவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்துடுறான். வந்து பார்த்தா அவளோட தங்கச்சி தான் வெளியே நின்றுட்டு இருக்கா. இப்போ அவ என்ன சொல்றானா, அவங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க, லாஸ்ட்டாக பாட்டிக்கு நீ தான் மருந்து கொடுத்த, அந்த மருந்து சாப்பிட்டோன்னா அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல, இறந்து போயிட்டாங்களா, இது எப்படி நடந்துச்சு, நான் உடனே போய் பாட்டியை பார்க்கணுன்னு இவ உள்ள போக பார்க்க அவ விட மாட்டேங்கிறா. இப்போ அவ இப்படி தடுத்துட்டு இருக்க. அந்த இதுக்கு இவளோட அப்பா அம்மா 2 பேரும் வந்துடுறாங்க. இப்போ அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, கடைசியாக பாட்டிக்கு நீ தான் மருந்து கொடுத்த, நீ கொடுத்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க இறந்து போயிட்டாங்க. பாட்டி வாங்கிட்டு ரொம்ப நல்ல விதமாக நடந்துட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண எப்படிதான் உனக்கு மனசு வந்துச்சோ, இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல, அப்பா நான் இது சொன்னாலும் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க, எல்லாரும் அவளையே நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. இவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒரே வீட்டில் இருந்தாலும் அவங்க அம்மா அப்பாவுக்கு உங்க தங்கச்சி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹீரோயினை வளர்த்துதான் உங்க பாட்டி, அதனாலே உங்க 2 பேரும் ஹீரோயின் மேலே எந்த பாசமும் காட்டியிருக்க மாட்டாங்க. அது எல்லாத்தையும் தான் இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவங்க அப்பா என்ன சொல்றானா, உன்ன மாதிரி ஒரு கொலகாரி எனக்கு பொண்ணா இருக்கு நான் கொஞ்சம் கூட விரும்பல, இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இங்கே பாருமா வா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் போயிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி அவ ஹீரோயினை பிடிச்ச கீழே தள்ளி விட அந்த இடத்துக்கு ஒரு லேடி தான் வராங்க. இவங்க ஹீரோயினோட ஆன்ட்டி. இப்போ அவங்க வந்து ஹீரோயினை தூக்கி விட்டுட்டு இருக்க. அவளே பார்த்தீங்கன்னா நான் போய் உன்னோட மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு வரேன்னு அவள் ஹீரோயினோட திங்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ரிலாக்ஸாக உட்காந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இப்போ தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்ல, இவ சொன்னதை பார்த்த உடனே இவளுக்கு கோவம் வந்து அவங்க ஆன்ட்டியோட கார் எடுத்துகிட்டு தங்கச்சியை இடிக்கிற மாதிரி வர ஹீரோ குறுக்கால வந்து தடுத்துடுறான். இவன் இப்படி தடுத்துட்டு இருக்க. ஹீரோயின் அதே இடத்துல மயக்கம் போட்டுவில்ல. அதை பார்த்தவொடனே ஹீரோ போய் அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வரான். இவன் இப்படி தூக்கிட்டு வரதை பார்த்தவொடனே அங்கே ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா சாரவை எங்கே கூப்பிட்டு போறீங்கன்னு சொல்ல, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ இவ தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு கனவுல அவங்க பாட்டி தான் வராங்க. அந்த கனவு வந்தவொடனே இவ டக்குன்னு எந்திரிச்சிட்டு நான் உடனே போய் என் பாட்டியை பார்த்தாகணும்னு இவ போக பார்க்க, கோவப்படாத பொறுமையா இருன்னு ஹீரோ சொல்றான். இல்லை என் பாட்டிக்காக அவங்க எல்லாரையும் ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும், அவங்க எல்லாரையும் என் கையாலே கொள்ளணும்னு இவ கோவத்தில் ஹீரோவோட கையை கடிச்சு வச்சிடறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு என்னால் என் பாட்டி இல்லாமல் இருக்க முடியாது, அவங்க தான் எனக்கு எல்லாமே, அவங்க இல்லாமல் நான் எப்படி வாழ போறேன்னு தெரியல, போகிறதுக்கு இடம் கூட கிடையாது, என் வீட்டில் உள்ளவங்களே என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு இவ ஓனா அழுதுட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோவும் அவனோட அசிஸ்டண்ட்டும் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கேன். இவனை பார்த்தீங்கன்னா ஏண்டா பாத்ரூமுக்கு போய் 2 மணி நேரம் ஆச்சு இன்னும் அவளை காணுமே அப்படின்னு ஹீரோ எந்திரிச்சு அவளை பார்க்கலான்னு வர அவனால எந்திரிச்சு நடக்க கூட முடியல. ஏன்னா நம்மளுக்கு தான் அந்த இடத்துல அடிபட்டிருக்குது இல்லையா. இப்போ அவன் இவ்வளோ தேடி வந்துட்டு இருக்க. உள்ள வந்து பார்த்தா இவ சோகமா குளிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அதை பார்த்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா உங்க பாட்டி உன்னை விட்டு போயிட்டாங்க, இதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், கண்டிப்பா அவங்க எல்லாரையும் ரிவெஞ்ச் எடுக்க நான் உனக்கு உதவி பண்ணுவேன்னு சொல்ல, உண்மையாவ சொல்றீங்கன்னு இவ கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஆனா நீ அதுக்காக ஒரு விஷயம் பண்ணணும், என்ன தெரியுமா, நீ எனக்கு சொந்தமான பொண்ணா இருக்கணும், உனக்கு எவ்வளோ தைரியம் எந்த ஹாஸ்பிட்டலில் என்னோட பேண்டை கழட்டியிருப்ப அப்படின்னு சொல்ல, நான் கழட்டினேன் ஆனால் எதையும் பார்க்கல, உள்ள ஜட்டி போடாமல் இருந்தது உன்னோட தப்பு தாண்டன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீ ஏற்றிக்கிட்டு தான் ஆகணும், நான் சொல்கிறத கேளுன்னு சொல்ல, நீ சொல்கிறத நான் கேட்பேன்னு எப்படி நம்புற, அதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும்னு சொல்ல, ஏன் ரொம்ப பயந்து போய் பேசிகிட்டு இருக்க, என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா, என் பேண்டை கழட்டும் போது உனக்கு எந்த பயமும் இல்லை, ஆனால் இப்போ நான் பேசுகிறத பார்த்தா உனக்கு பயமாக இருக்கான்னு கேட்டுட்ருக்கேன். அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து சார் மேடமை பார்க்குறதுக்காக அவங்க ஆன்ட்டி வந்திருக்காங்கன்னு சொல்ல, இவ்வளோ உங்கள் ஆன்ட்டியை பார்க்குறதுக்காக வரா. இப்போ அவளோட ஆன்ட்டி இவ்வளோ பார்த்தோன்னே அந்த அலெக்ஸ் மட்டும் தடுக்காமல் இருந்திருந்தாலும் நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருப்ப,
காரியத்தை இவ்வளோ கொலை பண்ணியிருப்பேம்மா. எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணு. நான் இங்கே வந்தது ஓ பாட்டியோட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக. பாட்டி சிட்டிக்கு நடுவில் ஒரு லேண்ட் வாங்கி வச்சிருக்காங்களே, அந்த லேண்டு உனக்கு கொடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்டாங்க. இப்போ அதோட மதிப்பு 3 பில்லியன் போகுது. எனக்கு என்ன பயம்னா, அந்த லேண்டு மேலே உங்கள் அப்பாவுக்கு அப்பையிலேருந்தே ஒரு கண்ணு. அதை எப்படி அவர்கிட்டேருந்து நீ காப்பாற்ற போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் ஆன்ட்டி, அலெக்ஸ் தான் என் கூட இருக்கான்ல, அவன் பார்த்துக்க மாட்டானான்னு சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமா? அலெக்ஸோட குடும்பமோ உங்களோட குடும்பமோ பரம எதிரிங்க மாதிரி. நீ இவன் கூட இருக்கிறேன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு ரொம்ப கோவம் வரும்னு ஹீரோவோட ஃபேமிலியை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி லேண்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க, இந்த சைடு இவளோட ஃபேமிலியும் அதை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் எல்லாரோட கண்ணும் அந்த லேண்டு மேலே தான் போகும். அதை எப்படியாவது நான் எனக்கு சொந்தமாக்கிக்கணும். ஆனால் டேரெக்டாக எனக்கு வந்துச்சுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நான் எப்படி என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு சொல்ல, இப்போ இந்த தங்கச்சி பார்த்தீங்கன்னா, அப்பா லேண்டை என் பேருக்கு மாற்றிடுங்க, நான் உங்கள் பேருக்கு மாற்றிடுறேன். கேட்டால் பாட்டியை மேலே உள்ள பாசத்தில் எனக்கு எழுதி வச்சுட்டாங்கன்னு சொல்லிடலாம். அதுதான் நல்ல ஐடியாவாக இருக்குன்னு சொல்ல, ஆமாங்க ஜூலியா சொல்கிறது நல்ல ஐடியா தான். இன்னும் 2-3 நாள் அவளோட பர்த்டே வருது. அவளோட பர்த்டேக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டி லேண்டை பேருக்கு எழுதி வச்ச விஷயத்த சொல்லுவோம். பாட்டி செத்த விஷயத்தை பற்றி அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்ல, அவரும் சரின்னு சொல்கிறாரு. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்குறதுக்காக ஹோட்டல் தான் வந்திருக்கா. இப்போ அங்கே வந்தவுடனே எதுக்காக ஹோட்டலில் தங்கியிருக்கேன்னு சொல்ல, பின்ன உன் கூட அந்த வீட்டில் இருக்க சொல்கிறியா? நான் உன் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுற போலன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு இவ சொல்கிறா. வந்து என்னோட காயத்துக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுன்னு சொல்ல, இவளை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பேண்டை கழட்டுங்கன்னு சொல்ல, ஹீரோவோ பேண்டை கழட்டிட்டு உட்காடுறான். இப்படி இருந்தால் எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியும்? உள்ளே போட்டிருக்க அண்டர் வேறையே கழட்டணும், அப்போ தான் ஒழுங்காக ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியும்னு சொல்ல, ஏண்டி ஹாஸ்பிட்டலில் கழட்டிட்டு பார்த்தாதுன்னு எங்கேயும் கழட்ட சொல்கிறியா? உனக்கு அவ்வளோ தைரியமானு கேட்டுட்டு இருக்க. ட்ரெஸ்ஸிங் ஒழுங்காக பண்ணல, அதுக்காக தான் சொன்னேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான எண்ணத்தில் கிடையாதுன்னு சொல்ல, சரி உனக்கு ஏற்ற மாதிரி நானே காயத்தை காட்டுறேன்னு ஹீரோனோட அண்டர் வேற மேலே தூக்கி விட்டுட்டு காயத்தை காட்ட, இவ்வளோ இந்த காயத்துக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்கா. இப்போ மருந்தெல்லாம் போட்டு விட்டதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவகிட்ட ஒரு கார்டை கொடுத்துட்டு, இதை உன் செலவுக்கு வச்சுக்க, உன் மனசு எப்போ மறுநாளும் என்கிட்ட வந்துடு, 2 பேரும் ஒரே வீட்டில் தங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், உன் பெர்மிஷன் இல்லாமல் ஒன்று தொட மாட்டேன்னு சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த கார்டை வாங்கிட்டு இப்போதைக்கு நான் ஆன்ட்டி கூட இருக்கதா எனக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அது உன்னோட விருப்பம்னு சொல்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு வந்து பார்க்க, ஹீரோ வீட்டில் வேலை பார்க்குறவங்க தான் இருக்காங்க. இப்போ அவங்கள பார்த்தோன்னே, ஆன்ட்டி அலெக்ஸா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் பார்க்கலன்னா அவங்க சொல்கிறாங்க, எங்கே போயிட்டான் அந்த பையன், காலில் வேற அடிபட்டிருக்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தானா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஆன்ட்டி தான் வராங்க. அவங்க ஆன்ட்டியும் இங்கே தான் தங்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு பயமாக இருக்குன்றதுனால இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை. உங்கள் அப்பா உன் தங்கச்சியோட பர்த்டேவே செலிப்ரேட் பண்ண போகிறாரு. உங்கள் பாட்டிக்கு இறுதி மரியாதை கூட பண்ணலை. கண்டிப்பாக அந்த பார்ட்டி நல்ல எண்ணத்தில் நடக்கல, ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறான்னு தான் என் மனசுக்கு தோணுதுன்னு சொல்ல, என்ன நான் போய் உடனே பார்க்குறேன்னு இவ போக பார்க்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து எங்கே அவசரமாக போக பார்க்குற, வந்து உட்காரு, உன் ஃபேமிலியை பற்றி எல்லா டீட்டெயிலும் கேள்விப்பட்டேன். உங்கள் பாட்டியோட லேண்டை உங்கள் தங்கச்சிக்கு எழுதி வச்சுட்டாங்களேன்னு சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என் பாட்டி சாகிறதுக்கு முன்னாடியே அந்த லேண்டை என் பேருக்கு தான் எழுதி வச்சாங்க. அந்த லேண்டு எனக்கு தான் சொந்தம்னு சொல்ல, எவ்வளோ தைரியம் அந்த உண்மையை என்கிட்டயே சொல்லுவேன். ஒருவேளை உங்ககிட்டேருந்து அந்த லேண்டை நான் பிடிங்கிட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்க, நீ எப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் உன்னை நம்புகிறேன், நம்பிக்கை இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன். இதை எப்படியாவது நான் தடுத்தாகணும். அவங்க 2 பேரும் ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல என் பேருக்கு பதிலாக அவளோட பேரை போட்டிருப்பாங்க. 2 பேருமே எங்கள் அப்பாவோட பொண்ணுங்க தானே, அதனால பிளான் பண்ணி அவங்க 2 பேரும் இப்படி பண்ணியிருக்காங்க. நான் தடுத்தாகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு என்னோட அசிஸ்டன்ட் ஹெல்ப் பண்ணுவான், எதுவாக இருந்தாலும் அவன் பார்த்துக்குவான். நான் பிஸ்னஸ் ட்ரிப்காக யூகே போக வேண்டியது இருக்குது, எல்லாத்தையுமே அசிஸ்டன்ட் பார்த்துக்குவான்னு சொல்ல, அப்படின்னா இவன் எனக்கு உதவி பண்ண மாட்டானா? சரி பரவாயில்ல, இவன் இந்த அளவுக்கு பண்ணுறதே பெருசு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அவளோட வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கா. வந்து பார்த்தா அவங்க 3 பேரோட ஃபோட்டோவும் இருக்குது. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என் பாட்டிக்கு இறுதி மரியாதை கூட பண்ணல, ஆனால் நீங்கள் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களான்னு இவ ஃபோட்டோவை பார்த்து அழுகவே ஆரம்பிச்சிடறா. இப்போ ஹீரோயின் இப்படி அழுத்திட்டு இருக்க, அந்த இடத்துல வந்த கெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, ஏமா உன் அப்பா கிட்டே மன்னிப்பு கேட்கலான்னு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவகிட்ட என்னங்க பேச்சு, அவளுக்கு இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, வாங்க போலான்னு இவளோட சொந்தக்காரங்க உள்ள வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கர காண்டாயிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ணா பார்ட்டியை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே வந்திருக்க எல்லாரும் இவளுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கா. அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மா இவளுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியணும்ல, அவங்க சிட்டிக்கு நடுவில் உள்ள லேண்டை என் பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க, அதோட மதிப்பு மட்டும் 3 பில்லியன் சொல்ல, அதை பார்த்தோன்னே உங்களோட சொந்தக்காரங்களுக்கு மூஞ்சி தொங்கி போயிடுது. ஏன்னா அவங்களுக்கும் அந்த லேண்டு மேலே அப்பையிலேருந்தே ஒரு கண்ணு. இப்போ அவங்க அப்பா இப்படி சொன்னோன்னே அங்கே வந்தவங்கள பார்த்தீங்கன்னா, அந்த லேண்டு மதிப்பு ரொம்ப அதிகம் தெரியுமா, உண்மையாகவே இப்படி ஒரு கிஃப்ட் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹிரேந்தா வர,
வரான். இப்போ இவள பார்த்தீங்கன்னா பாட்டியோட ஃபோட்டோவை எடுத்துட்டு வந்து பாட்டி செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு இறுதி மரியாதை கூட பண்ணல, அது கூட உங்க பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களா எந்த மாதிரி மனுஷங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி பேசுறத பார்த்தவொன்னே உங்க அப்பா பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, இந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல. ஏன் சம்மந்தம் கிடையாது, என் பாட்டிக்கு எனக்கு எல்லா சம்மந்தமும் கிடையாது, என் பாட்டியை கொலை பண்ணது நீங்க எல்லாரும் தான், பணத்துக்காக என் பாட்டியை கொலை பண்ணிட்டீங்க, இந்த லேண்ட் வேணுன்றதுக்காக எல்லாமே பிளான் பண்ணியிருக்கீங்க, என் பாட்டியை கொலை பண்ணது இதை நிற்கிறாளே உங்க சின்ன பொண்ணு இவதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஹீரோயினை பிடிச்சி புள்ளி பண்றாங்க. உன் தங்கச்சி மேல பொறாமப்பட்டு அவன் மேல பழி போட்டுட்டு இருக்கியா, இப்படி பண்றதுக்கு வைக்கமா இல்ல, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போனீங்கன்னா அவளை பிடிச்சி புள்ளி பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு பார்ட்டியில ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தவொன்னா இவளுக்கு தைரியம் வந்து அந்த பொண்ணுங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவ தைரியமா பேச ஆரம்பிக்கிறா. நான் உண்மை என்னன்றதை இங்க உள்ளவங்களுக்கு காட்டுறதுக்காக வந்தேன், இந்த லேண்டை பாட்டி என் பேருக்கு தான் எழுதி வச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா போது நிப்பாட்டுங்க, செக்யூரிட்டி வந்து இவளை கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்களும் வந்து ஹீரோயினை பிடிக்கிறாங்க. இப்போ அவங்க இப்படி பிடிச்சதுல அவ கையில வச்சிருந்த அவங்க பாட்டி போட்டோ கீழே விழுந்துருது. இப்போ இதை பார்த்தவொன்னே இவ கோவப்பட்டுட்டு அவ போன்ல உள்ள ரெக்கார்டு ஆன் பண்ணி காட்டுறா. அதுல இந்த தங்கச்சிக்காரி பேசினதா இருக்கு, இந்த கிழவி உயிரோட இருந்தா நமக்கு தான் பிரச்சனை, அவளை சீக்கிரமே போட்டு தள்ளி ஆகணும்னு பேசியிருப்பா. அது எல்லாத்தையும் ஹீரோயின் போட்டு காட்ட அது பார்த்தோன்னே தங்கச்சி ரொம்ப ஷாக் ஆகிட்டு இவ சொல்கிறத நம்பாதீங்க, இது ஃபேக் ஆனதுன்னு சொல்ல. நீங்கள் எந்த நல்ல பொண்ணுக்கு இங்கே உள்ள எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த நல்ல பொண்ணு தான் என் பாட்டியை கொலை பண்ணியிருக்கா, இவ சரியான கொலைகாரி. அது மட்டும் இல்லாமல் இந்த லேண்டை பாட்டி பேருக்கு தான் எழுதி வச்சாங்க, அதுக்கான டாக்குமெண்ட் தான் இதுன்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா நடிச்சிட்டு இருக்காத, ஒரிஜினல் டாக்குமெண்ட் எங்ககிட்ட இருக்குன்னு அவங்க அப்பா லாயர் கிட்ட டாக்குமெண்ட்டை கேட்க அவரே டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குறாரு. பாத்தியா, இதுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட் எங்ககிட்ட இருக்கு, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு, நீ சும்மா பாட்டிக்கு வந்து எல்லாரும் முன்னாடி எங்க மான போகிற மாதிரி பண்ணிட்டு இருக்காத, இல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா செக்யூரிட்டி ஆளுங்க கிட்ட சொல்ல அவங்களே இவ்வளவு பிடிச்சிட்டு போக பாக்குறாங்க. அதை பார்த்தவன இந்த சைடு ஹீரோ மைக் எடுத்து பேச ஆரம்பிக்கிறான். அவங்க வீட்டு பர்த்டே பார்ட்டியில இவ்வளவு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தவனா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு அவங்க அப்பா பாத்தீங்கன்னா அலெக்ஸ், உனக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம், என் வீட்டு பார்ட்டியில நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேரோட குடும்பத்துக்கும் ஒத்து வராதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா உண்மையை சொல்றதுக்காக வந்து பண்ண ஹீரோ இறங்கி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஆள் பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சிட்டு இருக்க செக்யூரிட்டி ஆளுங்களை துரத்தி விட்டு இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்றானா, உன் கையில உள்ள எவிடன்ஸ் எல்லாத்தையும் காட்டுன்னு சொல்ல இவ்வளவு இந்த டாக்குமெண்ட் எடுத்து காட்டுறா. அதை பார்த்தவொன்னா அவங்க தங்கச்சிக்காரி வந்து அந்த டாக்குமெண்ட்டை கிழிச்சு போட்டுட்டு இதுக்காக இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, என்னோட அம்மா அப்பா என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறாங்க, அதனால தானே பொறாம வந்து இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்னை காரியத்தை கூட கொலை பண்ண பாத்தியே, உன்ன மாதிரி மோசமான பொண்ணை பார்த்ததே இல்லைன்னு இவ பழிய போட்டுட்டு இருக்க. ஹீரோயின் அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு என்ன சொல்றானா, இது ஃபேக் ஆனது, ஒரிஜினல் என்கிட்ட தான் இருக்கு, ஒரிஜினல் ஃபைல் எங்க எடுத்துட்டு வர்றதுக்கு நான் என்ன பைத்தியக்காரியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இவ இப்படி பேசினதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, உனக்கு என்னதான் வேணும், அவன் மேலே நீ பொறாமப்படுறதுனால எதுவும் மாற போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இதுக்கு ஒரு லேடி தான் வராங்க. யாருன்னு பார்த்தா அவங்க பாட்டியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் பாட்டியோட ரைட் ஹேண்ட் மாதிரி இவங்க. இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லேண்டு எல்லாத்தையுமே பாட்டி உங்கள் பேத்திக்கு தான் எழுதி வச்சிருக்காங்க, அதுவும் சாராக்கு தான் எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்ல, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, பாட்டியும் சின்ன பொண்ணுக்கு தான் எழுதி வச்சிருக்காங்க, அதுக்கான எல்லா லீகல் டாக்குமெண்ட்டும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் ரெடி பண்ணது ஃபேக்கானதுன்னு நிரூபிக்க என்கிட்ட 3 விட்னஸ் இருக்காங்க. உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போறதுக்கு முன்னாடிலேருந்தே அவங்க இந்த லேண்டை அவ பேருக்கு எழுதி வச்சுட்டாங்க, அவங்க இவ பேருக்கு எழுதி வச்சது ரிஜிஸ்டர் பண்ணதுன்னு எல்லாத்துக்கும் வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு, இதுக்கு மேலே ஏதாவது பண்ணீங்கன்னா கோர்ட்ல பார்க்க வேண்டியது வரும்னு அவங்க வீடியோ ஆதாரத்தை போட்டு காட்டிட்டு என்ன சொல்றாங்கன்னா, பாட்டியோட முழு சொத்து சாராக்கு தான் சொந்தம்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்காங்க, அதுக்கான எல்லா நடவடிக்கையும் அவங்க எடுத்து முடிச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட பேரு கூட உங்க பேருக்கு பின்னாடி வச்சுக்க முடியாது, எல்லாமே சாராக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க சொன்னதை பார்த்தோன்னா அவங்க அப்பாவுக்கு நெஞ்சு வெளியே வர மாதிரி இருக்கு. இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா, சாரா உனக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் நான் வந்தேன், நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவளுக்கு ஹெல்ப் பண்ண. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவங்க அப்பாவால் அதை நம்பவே முடியல. அந்த ஆளுக்கு நெஞ்சு வலி வந்து அதே இடத்துல விழுந்து கிடக்குறாரு. இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவில் கூட்டிட்டு வந்து தனியாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்க. இவ ஹீரோ கிட்ட ஓடி வரா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா, நான் உன்னை ஃபாலோ பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், நீ என்ன சொன்னாலே கேட்குறேன், நான் உன்னோட உமனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டல, அதே மாதிரி உனக்கு சொந்தமான பொண்ணாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்க. உண்மையாவ சொல்கிறேன்னு ஹீரோவில் கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்துட்டு அவன் மண்டையில் ஒரு தட்டு தட்டி, ஒரு முக்கியமான வேலை இருக்குது வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவனோட ரவுடி வேலையை பார்க்குறதுக்காக வந்திருக்கான். இப்போ ஹீரோ ஆளுங்களே இல்லாத ஒரு இடத்துக்கு இவ்வளோ கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோட ஆளுங்க ஒரு பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அவனை பார்த்தீங்கன்னா, சார் நான் வேணும்னு பண்ணல, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல, என்னோட காலை வெட்டி போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவ்வளோ பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஹீரோனோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா நெஞ்சு வெளியில் கடந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவங்க அப்பாவோட அண்ணா தான் வராரு. இப்போ அவர் வந்து, ஏண்டா நேற்று நடந்த விஷயத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டியா, அந்த லேண்டை ஏமாத்தியா அபகரிக்க பார்த்துருக்கேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை
அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க, தங்கச்சி பார்த்தீங்கன்னா அந்த சாரா பாட்டிக்கு ஐஸ் வச்சு எல்லாத்தையும் அவள் பேருக்கு மாற்றிக்கிட்டா. அவள் பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணியிருக்கா. அவளை எப்படியாவது நம்ம மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு வரணும்னு சொல்ல, சரியா சொன்னமா, அவளை நைஸாக பேசி அவளை வீட்டுக்கு கூட்டு வர வழியை பாரு. அவளை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டா அவகிட்டேருந்து நம்ம எப்படியாவது அந்த லேண்டை திரும்ப வாங்கிடலான்னு இவங்க எல்லாரும் ஹீரோனை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்க. இப்போவே என்ன சொல்கிறானா, அவள் ஸ்கூலில் தான் இருப்பா, நான் போய் அவளை ஸ்கூலில் பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்ல, சரின்னு இவங்களும் சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பட்டன் தான் வாங்கி வச்சுட்டு இருக்கா. இப்போ இப்படி ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. இன்னும் இவ்வளோ கிஃப்ட் இருக்குன்னு இவ கேட்குறா. சாருக்கு இந்த மாதிரி கிஃப்ட் வர்றதெல்லாம் சகஜம், அவர் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார், அதனால எடுத்துகிட்டு வந்து குப்பையில் தான் போடுவேன்னு இவன் கிஃப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். இவ்வளோ கிஃப்டையும் குப்பையில் போகிறான், நான் கொடுத்ததை எப்படி வாங்குவான்னு இவ கையில் மறைச்சி வச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா எல்லாரும் எனக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நீ எனக்கு கிஃப்ட் கொடுக்க போறியா, உண்மையை சொல்றே அப்படின்னு இவன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. தள்ளி போடா, என் கிட்ட வராத, நீ நினைக்கிற மாதிரி கிஃப்ட்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்ல. சும்மா பார்த்துட்டு இருந்தியா, இப்போ நீயா அதை தரியா இல்லை நானா பிடுங்கிக்குவான்னு ஹீரோ கேட்க, சரி சரி தந்து தலையிறேன்னு இவ்வளோ கொடுக்குறா. பார்த்தா அதில் கோட்டில் மாட்டுற பட்டன் தான் இருக்கு, இது பார்க்குறதுக்கு ஒன்றை மாதிரியே இருக்கு, நீ தான் ரெடி பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, பிடிக்கலாம் கொடுத்துரு, சும்மா கலாய்க்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு இவ பேசிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ கிட்ட போயிட்டு, எனக்கு இதை பிடிச்சிருக்கு, நானே வச்சுக்கிறேன், உனக்கு காலேஜுக்கு டைம் ஆகல, இன்னும் எங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் கிளம்பிப்போன்னு சொல்ல, சரி நான் போறேன்னா அவ கிளம்பி காலேஜுக்கு வந்துடுறா. இப்போ ஹீரோயின் கேம்பஸ்ல நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு தங்கச்சி அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் வராளுங்க. இப்போ அவளுங்க ஹீரோயினை பார்த்தோன்னா, இங்கே பாருங்கடி காலேஜுக்கு கொலகாரி வந்திருக்கான்னு சொல்ல, கொலகாரி நான் கிடையாது, உங்க பக்கத்துல நிற்கிறாளே அவதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அதை பார்த்தோன்னே தங்கச்சிக்காரி பயப்பட ஆரம்பிக்கிறா. இப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா சொந்த அம்மா அப்பாவே நீ வேணான்னு சொல்லி வெளியே தருத்திட்டாங்க, பாவம் போறதுக்கு இடம் கூட இல்லாம நடு ரோட்ல உட்காந்துட்டு இருக்கல அப்படின்னு சொல்லி இவளுங்க எல்லாரும் அவளை புலி பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவ கிட்ட வந்துட்டு, ஏண்டி எவ்வளோ பட்டாலும் திருந்தவே மாட்டியா, சின்ன வயசுலேருந்து உன்னை புலி பண்ணிட்டு இருக்கிறது நான் தான், அது எல்லாத்தையும் மறந்து போயிட்டு மறுபடியும் காலேஜுக்கு வந்துட்டேன், உன்னை இவ்வளோ நாளாக புலி பண்ணதெல்லாம் பத்தாதா, எல்லாத்தையும் மறந்து போயிட்டான்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான். இவங்க ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இந்த தங்கச்சிக்காரதை அவளை போட்டு புலி பண்ணியிருப்பா. ஏன்னா அவளுக்கு ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காது, அப்பையிலேருந்து அவளை படாத படப்படுத்தியிருப்பா. அது எல்லாத்தையும் ஹீரோயினுக்கு ஞாபகப்படுத்த அவளுக்கு பயங்கர கோவம் வந்து, என்னை புலி பண்ணல, அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இப்போ உன்னை பழி வாங்குறேன்னு அவளை பிடிச்சி அங்கே உள்ள தண்ணிக்குள்ள முக்கிடுறா. இவ இப்படி பண்ணுறது பார்த்தவொன்னே அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பயந்து போயிட்டு இருக்க. ஒரு சில பேர் அவளை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் அவளை போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு பிரின்சிபல் தான் வராரு. இப்போ அவரை வந்து என்ன நடந்துச்சு, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை பண்ணிக்க போறீங்களான்னு கேட்டுட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அப்படின்னு பேச வர, வாய் முடு, நான் உங்ககிட்ட பேசல, என்ன நடந்துச்சுன்னு ஜூலி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க. அவளை பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் நான் எதுவுமே பண்ணல, நான் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தேன், திடீர்னு அவ வந்து என்னை பிடிச்சி தண்ணிக்குள்ள போட்டு முக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்க. எதுவுமே பண்ணலையா, அவ சொல்றதை நம்பாதீங்க, அவதான் ஃபர்ஸ்ட் என்னை புலி பண்ணான், அதனால தான் நான் இப்படி பண்ணேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இல்ல பிரின்சிபல் நான் எதுவுமே பண்ணல, அவ சொல்றதை நம்பாதீங்க, அவ பொய் சொல்லிட்டு இருக்கான்னு எல்லா தப்பையும் ஹீரோயின் மேல போட்டுட்டு இருக்க. பாதிக்கப்பட்டது ஜூலி தான், நீ அவளை தண்ணிக்குள்ள முக்கினதை எல்லாரும் பார்த்துருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு, அதனால தண்டனையை நீ தான் அனுபவிச்சாகணும்னு சொல்ல, எந்த தப்பு பண்ணாம நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும், தப்பு பண்ணவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு இவ சண்டை போட்டுட்டு இருக்க. வாயை மூடு, ஏன் முன்னாடி எடுத்து பேசிட்டு இருக்க, நீ பண்ண தப்ப ஒத்துக்கலனா உன்னை கண்டிப்பாக டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்ல. அதை பார்த்தவொன்னே தங்கச்சிக்காரிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்போ இவரை பார்த்தீங்கன்னா உன்னோட பேரண்ட்ஸை உடனே கூப்பிடு, அவங்க கிட்ட உன்னோட டிஸ்மிஸ் பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே இவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன யோசிக்கிறானா, அம்மா அப்பாவை கூப்பிட்டா கண்டிப்பாக வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க என்னை பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, என்னை பார்த்துக்கிறது அலெக்ஸ் தான், அலெக்ஸை தான் கூப்பிட்டாகணும் அப்படின்னு வச்சுட்டு இவ தனியாக வந்துட்டு ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா. இப்போ இவ ஹீரோக்கு கால் பண்ணி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க. என்ன பிரச்சனைன்னு ஹீரோ கேட்குறான். இல்லை என் தங்கச்சி எல்லாரும் முன்னாடி தண்ணிக்குள்ள போட்டு முக்கிய எடுத்துட்டேன், அது பிரின்சிபலும் பார்த்துட்டாரா, கார்டியனை கூப்பிட்றாருன்னு சொல்ல, சரி வெயிட் பண்ண நான் வர்றேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த இடத்துக்கு விளையாட அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணை விட்டுருந்தா அவங்க ரெண்டாவது பொண்ணை கொலையை பண்ணியிருப்பா, இந்த மாதிரி மோசமான பொண்ணை பார்த்ததே இல்லை, அவளை எல்லாரும் முன்னாடி தண்ணிக்குள்ள போட்டு முக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கொலைகாரி என் பொண்ணை கொலை பார்க்குறியான்னு கேட்க, என்னையா பேசிட்டு இருக்க, என்ன கை நீட்டி பேசுற, எல்லாரும் முன்னாடி என்ன அடிக்க போறியான்னு இவ கேட்க. அதை பார்த்தவொன்னே பிரின்சிபலை பார்த்தீங்களா உங்க முன்னாடி எப்படி பேசுறான்னு, இவ எதுக்காக இப்பெல்லாம் நடந்துக்கிறான்னு சுத்தமா தெரியல, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் இங்க படிக்கிறது எனக்கு தான் அசிங்கன்னு சொல்லிட்டு இருக்க.
அதை பார்த்தவொடனே தங்கச்சி பார்த்தீங்கன்னா என் அக்கா இதை கோவத்தில் தெரியாமல் பண்ணிட்டா, அவளை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்ல, சும்மா நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்காத, நான் அந்த ஸ்கூலில் படித்த ஒவ்வொரு நாளும் என்னை புள்ளி பண்ணது நீ தான், உன்னால நான் ரொம்ப காயப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஒன்றும் புள்ளி பண்ணனா, அதுக்கான எவிடன்ஸ் இருக்கா, நான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு இருக்க. இவ பேசுகிற எல்லாத்தையும் ஹீரோ மேலே நின்று கேட்டுட்டு ஒரு பொண்ணை அனுப்பி வைக்கிறான். இப்போ இந்த பொண்ணு எல்லாரும் முன்னாடி வந்து என்ன சொல்றனா, இந்த ஜூலி நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணு கிடையாது, ரொம்ப மோசமான பொண்ணு, இவனை எப்படியெல்லாம் காயப்படுத்திருக்கான்னு நீங்களே பாருங்கன்னு அவளோட காயத்தெல்லாம் காட்டுறா. பார்த்தா சிகரெட்டால சுட்டது அது இதுன்னு நிறைய இருக்கு. இவ ரொம்ப மோசமான பொண்ணு, அதை பத்தி உங்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இவ என்ன மட்டும் இல்ல, அவ சொந்த அக்காவையே இப்படி பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாம இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் ரொம்ப மோசமானவளுங்க. இங்க பண வசதி இல்லாம படிச்ச எல்லா ஏழை பிள்ளைங்களையும் இவளுங்க இப்படிதான் புலி பண்ணிட்டு இருந்திருக்காளுங்கன்னு சொல்ல, அதை பார்த்தவொன்னே ஜூலி பார்த்தீங்கன்னா நான் தான் புலி பண்ணின்றதுக்கான எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்க, நீங்க மற்றவங்களை புலி பண்றதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லாத இடமா பார்த்து தானே சூஸ் பண்ணுவீங்க, அப்பதானே நீங்க மாட்டிக்காம இருப்பீங்கன்னு இவ சொல்ல, இவன் எப்படி சொன்னதை பார்த்தவனா அவளை பார்த்தீங்கன்னா நான் தான் தப்பு பண்ணேன்னு உங்ககிட்ட எந்த எவிடன்ஸ் இல்லை, அப்புறம் இதுக்காக என் மேலே பழிய போடுறேன்னு கேட்டுட்டு இருக்க. எவிடன்ஸ் இருக்குன்னா அவள் ஒரு ஃபோட்டோவை எடுத்து காட்டுறா. என்னை புள்ளி பண்ண 3 பேரோட காலையுமே நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதில் நீ போட்டிருக்க ஷூவை பாரு, இது ஒன்னோட தான் சொல்லி காட்டேன். அதை பார்த்தவொன்னே தங்கச்சிக்காரி பிடிக்கலான்னு வரை ஹிரேன் இந்த ஃபோட்டோவை வாங்கிடுறா. இந்த ஷூ உன்னோட 18வது பர்த்டேக்கு அப்பா வாங்கி கொடுத்தது கரெக்டா, பக்கத்தில் நிற்கிற 2 பேரோட ஷூவும் இவளுங்க 2 பேரோடது, இப்போ சொல்லு இந்த தப்பை நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பார்த்தவொன்னே ஜூலியாவோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவும் பண்ணல, ஜூலியா தான் இப்படிலாம் பண்ண சொன்னான், இவ தான் எல்லாத்துக்கும் காரணம், அவளோட தூண்டுதல் பேரில் தான் நாங்கள் எல்லாரும் பண்ணோன்னு அவளிங்க எல்லாம் தப்பை ஜூலியா மேலே போட, அதை பார்த்தவொன்னே உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணுறது தெரியல. இப்ப பிரின்சிபல் பாத்தீங்கன்னா தப்பு எல்லாம் ஜூலியா மேலன்னு இப்பதான் தெரிய வருது, உண்மை என்னன்றதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுப்பேன், இதை பத்தி நான் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த வீட்டு போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா அப்பா அப்படின்னு அவங்க அப்பாவோட கையை பிடிக்க அவங்க அப்பா இவளுக்கு ஒரு அறையை போட்டுடுறாரு. எல்லாரும் மறுபடியும் என் குடும்ப மனத்தை வாங்கிட்டேன்னு சொல்ல, அப்பா நான் எதுவும் பண்ணல, அவதான் அவங்க பேரை கெடுக்கணும்னு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, வாய் மூடிட்டு அமைதியா இருன்னு அவங்க அப்பா சொல்ல, அவங்க அம்மா பாத்தீங்கன்னா என்னங்க நம்ம பொண்ணு இது வரைக்கும் அடிச்சதே இல்லை, இப்படி அடிச்சிட்டீங்களே, அவ சொல்றதை நம்மளனா எப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க இப்படி சொன்னவனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்க பொண்ணுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்து தக்காளி சட்டியான்னு கேட்டுட்டு இருக்க. இவங்க இப்படி கேட்டவனா அவங்க அம்மா தங்கச்சியை கூட்டிட்டு போக, அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சரின்னு சொல்ல, நான் உங்க பொண்ணே இல்லைன்னு சொன்னீங்க, என்ன இதுக்காக வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, வீட்டுக்குலாம் நான் வரமாட்டேன் போயான்னு சொல்ல, அவங்க அப்பா கோவமா அந்த இடத்த வீட்டு வந்துடுறாரு. இப்போ அவர் போனதுக்கப்புறம் இந்த சைடு ஹீரோயின் மேலே பார்க்குறா, பார்த்தா மேலே ஹீரோ தான் நிற்கிறான். இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காமிச்சு சிக்னல் காமிச்சிட்டு இருக்க, இந்த சைடு பிரின்சிபலை தான் காட்டுறாங்க. இப்போ பிரின்சிபல் நடந்து வந்துட்டு இருக்க, அவரு ஹீரோவை பார்க்குறாரு. அலெக்ஸ் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை இங்கே பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, நான் இங்கே வந்தது உங்களை பார்க்க இல்லை சாராவை பார்க்கறதுக்காக வந்தேன்னு ஹீரோவை ஷோல்டரில் கையை போட்டுட்டு, எனக்கு சொந்தமானவங்களை ஏதாவது பண்ணணும்னு நினச்சா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், இந்த பிரின்சிபலுக்கு வயசு அதிகமாக இருக்குது, அதனால புது பிரின்சிபல் மாற்றலான் இருக்கேன், இதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீ காலேஜில் போக வேண்டாம், இங்கேயே உட்காந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு போக பார்க்க, ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு இவ திருன்னு முழிச்சிட்டு, இன்னைக்கு நைட்டு ஏதாவது வேலை இருக்கா, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, பசங்க கூட ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலான் இருக்கேன்னு சொல்ல, இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி காலில் காயம் இருக்குது, இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணால் காயம் ஆறாது, அதனால் கம்மியாக குடிங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஏ புளி மூட்டை இங்கே கிட்ட வா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இவன் இப்படி சொன்னவனா அவ்வளோ கிட்ட வரா. இப்போ கிட்ட வந்தவன என்னை பற்றி ரொம்ப கவலைப்படுற போல அந்தளவுக்கு பாசமானு கேட்க, பாசத்தில் சொல்லலை, நீங்கள் எனக்காக உதவி பண்ணியிருக்கீங்க, அதனால நான் உங்களுக்காக உதவி பண்ணுறேன், மற்றபடி எதுவும் இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி கம்மியாக குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக, அதை பார்த்தவொடனே இவன் வைக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ண இவளோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா உன்னை இதுக்காக நான் வளர்த்து வச்சேன், எல்லாரும் முன்னாடி என் மானத்தையே வாங்கிட்டேன், ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களை போய் புள்ளி பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, மனசாட்சி இருக்கா இல்லையா அப்படின்னா அவங்க அப்பா இவளை பிடிச்சி கண்ணா பின்னாடிட்டா, என்னங்க இதை தெரியாமல் பண்ணிட்டா, கிளாஸில் படிக்கிற பிள்ளைங்க கிட்ட சண்டை வர்றது சகஜமான விஷயம் தான், விடுங்க அப்படின்னு சொல்ல, வாய மூடு, ஓ பொண்ணை வளர்த்து வச்ச லட்சணத்தை பாரு, இப்படியா வளர்த்து வைப்ப, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்துட்டு இருக்கான், அந்த பொண்ணோட காயத்தை பார்த்தியா, எல்லாரும் முன்னாடி என் மானமே போயிடுச்சுன்னு சொல்ல, நான் வேணா அந்த பொண்ணை நேரில் பார்த்தா அந்த பொண்ணுக்கு காம்பன்சேஷனாக பணத்தை கொடுத்துட்றேன், இந்த விஷயம் வெளியே போகாமல் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, என்னத்தையோ பண்ணித்தல, இதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, ஒழுங்கா மீதியா வீட்டுக்குள்ளே நல்ல பிள்ளையா உட்காரு, எங்கேயாவது வெளியே போனேன்னு தெரிஞ்சுன்னா காலை உடச்சு போட்டுருவேன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் காலேஜ் முடிச்சு வந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு இவளோட அம்மா தான் வராங்க. இப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜூலியா உங்ககிட்ட இப்படி நடந்துக்குவா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், அப்பாவும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறாரு, வீட்டுக்கு வா, உனக்காக ஆன்ட்டி கூட அங்கே தான் காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட, உள்ள வந்து பார்த்தா இவளுக்கு ஏதோ டவுட்டாகவே இருக்கு. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, எங்கே போக பார்க்குறேன், ஒழுங்கா உள்ளவா, உன்னோட சொந்த அம்மா மாதிரி தானே இத்தனை நாள் நடந்துட்டு இருந்தேன், சித்தின்னு என்னைக்காவது காமிச்சிட்டு இருந்திருக்கேனா, நீ இப்படி நடந்துக்குவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான்
கூப்பிட்டா நீ வீட்டுக்கு வந்துதான் ஆகணும்னு சொல்ல இப்படியா என்னை கடத்திட்டு போவீங்க? என் விருப்பம் இல்லாமல் என்னை எங்கேயும் கூட்டு போகக்கூடாது, ஒழுங்கா என்னை விடுங்க. நீ இவ போக பார்க்க பாடி கார்டுங்க வந்து இவளை பிடிச்சிட்டு போகலான்னு பார்க்க இதை ஹீரோட ஆளுங்க பார்த்துறானுங்க. இப்போ அவனுங்க பார்த்தவொடனே இவளை வந்து காப்பாத்திட்டு இருக்க. இவளை பார்த்தீங்கன்னா நான் செத்தாலும் அந்த வீட்டுக்கு திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ இப்படியே கட் பண்ண இவ ஹீரோ கூட தான் இருக்கா. அவங்க அம்மா இவளை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போக பார்த்தாங்கன்ற விஷயம் தெரிஞ்சவொடனே ஹீரோவில் பார்க்கறதுக்காக வந்துடுறான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவங்கெல்லாம் ஏன் தான் அப்படி பண்றாங்களோ, ஒரே குடும்பத்துல இருந்து எல்லாரும் என்னை போட்டு டார்ச்சர் பண்றாங்கன்னு இவ அழுதுட்டு இருக்க. என்னை மன்னிச்சிடு, நான் உன் கூடவே இருந்து உன்னை பார்த்துட்டு இருந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. உங்க மேல எந்த தப்பு இல்லை, எல்லா தப்பும் அவங்க மேல தானே. இவ அழுதுட்டு அதே இடத்துல படுத்து தூங்கிற. ஹீரோவும் அவளை தூங்க வச்சுட்டு இருக்கான். இப்போ தூங்கினவன ஹீரோவளோட கையை பார்க்குறான். பார்த்தா அவள் கையில் ஒரே காயமாக இருக்கு. அவங்க சித்தி இவளை காருக்குள்ள தூக்கி போட பார்த்துருப்பாங்க இல்லையா, அப்போ தான் அந்த காயம் ஏற்பட்டிருக்கும். அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க மேலே பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் இவன் ரூமில் படுத்துட்டு இருக்க. ஹீரோவும் அவங்க ஆன்ட்டியும் பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்போ அவங்க ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ நாள் தான் அவளை கூட வச்சுக்குவேன், ஏன்னா அவங்க 2 பேருக்கு நடுவில் எந்த பேரும் கிடையாது. ஒருவேளை நீ அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவளை ஏற்றுக்க மாட்டாங்க, அவளோட உயிருக்கே கூட ஆபத்து வருது. எது பண்ணாலும் பார்த்து பண்ணு. பேரே இல்லாத இந்த ரிலேஷன்ஷிப்பை எத்தனை நாள் தான் நீ பார்த்துக்க முடியும்? எனக்கு தெரிஞ்ச அவளை நீயும் தனித்தனியாக இருக்கதா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஆன்ட்டி அந்த இடத்த விட்டு போக ஹீரோவும் அவங்க சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவங்க போனதுக்கப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் சாராவை நம்ம வேற எங்கேயாவது தங்க வைக்கலாமா, அதுதான் அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் அவன் என் கூட இருக்கதா எனக்கு சந்தோஷமா இருக்கு, அவன் என் பக்கத்தில் இருந்தால் எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. அவன் என் பக்கத்தில் இருக்கிறதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனையாடா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை பாஸ், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது, நான் கதவை சாத்திட்டு போகிறேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து இவன் பக்கத்தில் படுத்துக்கிறான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்க. இந்த சைடு இவளோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா இவங்களுக்கு ஒரு அறையை போட்டுட்டு என் பொண்ணை கூட்டிகிட்டு வரேன்னு தானே சொல்லிட்டு போனேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் பாடி கார்டுங்களை வச்சு அவளை கூட்டு வர பாப்பா, அவள் காலில் விழுந்து அவளை நீ கூட்டு வந்திருக்கணும், ஏன் தான் அவங்களால மறுபடியும் பிரச்சனை வருதோ தெரிலன்னு அவர் கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்க. அப்பா அம்மா மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் அக்கா தான், எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, அவளை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டு வரோம், அந்த லேண்டு நமக்கு தான் சொந்தமாகுன்னு சொல்லிட்டு இருக்க. ஏதோ பண்ணி தலைங்க, இதுக்கப்புறம் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே தடுத்துடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் அவளால் தான், அவளை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்தே ஆகணுமா, நீ எதுக்கு கவலைப்படாத, அவளை கொன்னாதான் அந்த லேண்டை நமக்கு சொந்தமாக்கிக்கோன்னு இவளுங்க 2 பேரும் மறுபடியும் வில்லத்தனமாக பிளான் பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவ தூக்கத்துலேருந்து கண்ணு முளைக்க பக்கத்தில் ஹீரோ தான் இருக்கான். இப்போ உடனே பார்த்தீங்கன்னா இவ கிட்ட வந்துட்டு எனக்கு கூட ஒன்றா இருக்கணும் போல இருக்குன்னு சொல்ல ஹீரோவை பக்கத்தில் வந்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் கூட நீ எப்போவுமே இருக்கணும், என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்ல உன்னை விட்டு நான் எப்பவும் போக மாட்டேன்னு சொல்லி அவளை கிஸ் பண்ணிட்டு அவள் கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளோட ஆன்ட்டியை பார்க்கறதுக்காக தான் வரா. இப்போ அவங்க ஆன்ட்டி இவ்வளோ பார்த்தவொன்னே இன்னும் மூஞ்சிலாம் செவந்து போச்சுன்னு சொல்ல என் மூஞ்சி செவந்து காரணம் அவன் தானே எப்படி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இவ வைக்கப்பட்டுட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா நீ அலெக்ஸை காதலிக்கிறியான்னு கேட்குறாங்க. ஆமா ஆன்ட்டின்னு இவ சொல்கிறா. அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா ஏய் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கா, நீ அவனை காதலிக்கிறதுனால உனக்கு எந்த ஒரு ஃபியூச்சரே கிடைக்க போகிறது கிடையாது, உன்னோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆன்ட்டி கூட வேறு, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கூட நல்லா இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஆன்ட்டி, நான் அலெக்ஸ் கூடவே இருந்துக்கிறேன்னு இவ சொல்ல சரி எது பண்ணாலும் பார்த்து இரு, உன்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோலாக வச்சுக்கன்னு சொல்ல அவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவ அவங்க ஆன்ட்டியை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் வரா. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க உள்ள வேலைக்காரங்க கிட்ட எங்கே அலெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்க அவருக்கு வீட்டில் இருந்து கால் வந்துச்சு, அதனால வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாருன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்ட்டிக்கு தான் கால் பண்ணா. இப்போ அவள் இப்படி கால் பண்ண அந்த காலை அட்டன் பண்ணுறது இவளோட தங்கச்சி தான். இப்போ அவளோட வாய்ஸ் கேட்டவொன்னே ஆன்ட்டியோட ஃபோன் உங்ககிட்ட எப்படி, அவங்க எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க என்கிட்ட தான் பத்திரமா இருக்காங்க, உன் பாட்டியை தான் மிஸ் பண்ணிட்டேன், உன் ஆன்ட்டியை மிஸ் பண்ணிடாத, அவங்க வேணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு வந்தாகணும்னு சொல்லி இவ பேசிகிட்டு இருக்க. இவ பேசினதை வேலைக்காரங்களே கேட்டுடுறாங்க. ஆன்ட்டி நான் அலெக்ஸை பார்த்தே ஆகணும், நான் நேரில் போய் கூப்பிடவான்னு சொல்ல இங்கே பாருமா நீ இந்த வீட்டில் இருக்குன்னு தெரிஞ்சாலே அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஒன்றே இது பண்ண வாய்ப்பு இருக்குது, தயவு செஞ்சு யாருக்கிட்டேயும் சொல்லாதன்னு சொல்ல அவங்க இப்படி சொன்னவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் எப்படியாவது என்னோட ஆன்ட்டியை காப்பாற்றி ஆகணும், நானே நேரில் போகிறேன்னு இவ வேகமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கான். அந்த இடத்துல அவங்க அப்பாவும் இருக்காரு. இப்போவே இப்படி மீட்டிங்கில் இருந்துட்டு இருக்க. அவனுக்கு வேலைக்காரங்க மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. அந்த மெசேஜ் பார்த்தவொடனே ஹீரோ கால் பண்ணி பார்க்க இவ ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா. அதை பார்த்தவொடனே ஹீரோ ரொம்ப பயந்து போயிட்டு அந்த இடத்த விட்டு இவளை தேடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவங்க ஆன்ட்டி தேடி வந்துட்டு இருக்க. அவளை 2 பேர் கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோயினோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா அம்மா தங்கச்சி 3 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அக்கா பேப்பரில் சைன் பண்ணிடுவா, அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா, எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான் சொல்ல ரொம்ப தேங்க்யூ, இதுக்கப்புறம் தான் நம்ம நிம்மதியாக இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா பேப்பரில் அக்கா சைன் பண்ணதுக்கப்புறம் அவளை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க, அவள் காட்டு கத்துவான்னு சொல்லிட்டு இருக்க. அதை பற்றி நீ கவலைப்படாத, அவளுக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன், அந்த பையனால நடக்க முடியாது, கார் ஆக்சிடென்ட்ல அவனுக்கு கால் நடக்க முடியாமல் போயிடுச்சு, டைவர்ஸ் வேற ஆயிடுச்சு, அந்த பையனை அவனுக்கு கட்டி வச்சு வீட்டை விட்டு அனுப்பிட வேண்டியதானே இவர் மனசாட்சி இல்லாமல் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை கடத்திட்டு வர காரை தான் காட்டுறாங்க. பார்த்தா அந்த காருக்கு முன்னாடி ஹீரோவனோட ஆளுங்களும் நிற்கிறானுங்க. இப்போ ஹீரோட ஆளுங்க எல்லாரும் உள்ள போயிட்டு அவளை கடத்திட்டு வந்த எல்லாரையும் அங்கேருந்து பிடிச்சிட்டு போயிடுறானுங்க. இப்போ அவ காரை விட்டு இறங்கலான்னு வந்துட்டு இருக்க ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வரான். இப்போ ஹீரோ அவன் சாப்பிட்டுட்டு இருந்த லாலிபாப்பை அவ வாயில வச்சுட்டு நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எங்கேயும் தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்ல அந்த நம்பிக்கை எனக்கு எப்போவோ இருக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அதில் பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு வா போகலான்னு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை தனியாக கூட்டு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எதுக்காக அங்கே போனேன், ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஆன்ட்டியை காப்பாற்றணும் அதனால தான் சொல்லாமல் வந்துட்டே சாரிப்பான்னு சொல்ல, இன்னொரு தடவை என்கிட்ட சொல்லாமல் போனால் கொண்டு போட்டுருவேன், அப்புறம் நீ என்னை காதலிக்கிற அப்படின்ற விஷயம் இப்போ தான் கேள்விப்பட்டேன், எப்பயிலேருந்து அப்படின்னு சொல்ல, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும், சும்மா என்னை டீஸ் பண்ணிட்டு இருக்காத, வா போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் காரில் உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ ஒரு ஃபுட்டேஜ் காட்டுறான். என்னடன்னு பார்த்தா அவங்க பாட்டிக்கு மெடிசனை மாற்றி வச்சது இந்த தங்கச்சிக்காரி தான், அந்த ஃபுட்டேஜ் தான் இது. இது எப்படி இந்த இடத்துல, இந்த ட்ரெஸ்ஸு ஜூலியாவோட ட்ரெஸ்ஸு, அன்னைக்கு என்னை வீட்டை விட்டு வெளியே தருத்தும் போது கூட இவ இதே ட்ரெஸ் தான் போட்டிருந்தான், அன்னைக்கு தான் இவ பாட்டியையும் கொலை பண்ணியிருக்கணும், இவளை சும்மா விடக்கூடாது, எப்படியாவது இவளை ஜெயிலுக்கு அனுப்பி ஆகணும்னு சொல்ல, கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன், ஃபஸ்ட்டு ஆன்ட்டியை வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னு சொல்ல, சரியாக சொன்னீங்க, நான் வீட்டுக்கு கால் பண்ணி நாளைக்கு வர்றதா சொல்லிடுறேன்னு இவளோட வீட்டுக்கு கால் பண்ணி நாளைக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர் எல்லாரையும் கூப்பிடுங்க, எல்லாரும் முன்னாடி நான் சைன் போடணும்னு நினைக்கிறேன், இல்லைனா நீங்கள் எல்லாரையும் என்னை ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது, நம்ம குடும்பத்து ஆளுங்க எல்லாரையும் ஃபோன் பண்ணி வர வைங்க, நாளைக்கு வந்து சைன் போடுறேன்னு சொல்ல இந்த செடுவை வீட்டை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த தங்கச்சிக்காரி வந்து என்ன சொல்கிறானா, அப்பா அக்கா நாளைக்கு வந்து சைன் போடுறேன்னு சொல்லிட்டா, நம்ம வீட்டாளுங்க எல்லாரையும் கூப்பிட்டா, விட்னஸ்க்கு அவளுக்கு ஆளுங்க வேணுமா, நம்ம மேலே நம்பிக்கை இல்லையா, சீக்கிரமாக உங்கள் அண்ணா பாட்டியோட அக்கானே எல்லாரையும் கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்போ இந்த சைடு தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஆன்ட்டியை பார்க்குறதுக்காக தான் வரா. இப்போ அவகிட்ட வந்து என்ன சொல்கிறானா, இந்த பண்ணை சாப்பிட்டுட்டு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்ல, நீ இப்படி ஒரு மோசமான காரியம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீ இப்படி பண்ணுறதுனால உனக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்லன்னு சொல்ல வாயமுடனே இவ அவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு நாளைக்கு வந்து அந்த சாரா சைன் பண்ணிட்டேன்னா எல்லாம் எனக்கு சொந்தமாயிருன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இதுக்கு இவளோட அம்மா தான் வராங்க. இப்போ அவங்க வந்து வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஏண்டி நான் உன்னோட சொந்த தங்கச்சி என்னையே கடத்திட்டு வந்துட்டு இருக்க, அதே மாதிரி சாராவை சொந்த பொண்ணா தானே பார்த்த, எப்படி இப்படிலாம் மாறினு சொல்லிட்டு இருக்க, உன்ன மாதிரி பிச்சைக்கார தங்கச்சியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவை பார்க்கறதுக்கு அவர் வந்து என்ன நீ புதுசு அப்பார்ட்மெண்ட்லாம் எடுத்து தனியாக தங்கிட்டு இருக்க, ஏதாவது பொண்ணு கூட இருக்கியான்னு கேட்க, ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் பேசுற எல்லாத்தையும் ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கா. என்னமோ பண்ணி தலடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. அவர் போன கையோட இவதான் வரா. என்னால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாங்க, உங்கள் வீட்டில் ஏதாவது டார்ச்சர் பண்ணுறாங்களான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை பற்றி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு இப்போ ஹீரோவை கிட்ட வந்துட்டு என்னை காதலிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு சொல்ல, நான் இப்போ உங்களை காதலிச்சுட்டு தான் இருக்கேன்னு இவ சொல்கிறான். இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் எப்போவும் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் வாயில் குச்சி மிட்டாய் வச்சு விட்டுட்டு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ அவளை தூக்கிட்டு வந்து சோஃபாவில் படுக்க வச்சுட்டு இருக்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், என் கூட ஒன்றா இருந்தால் எந்த தப்பும் இல்லை வான்னு சொல்ல, உனக்கு எவ்வளோ தைரியம் என்கிட்ட இப்படி பேசுகிற, எங்கேருந்து இந்த தைரியம் வந்துச்சுன்னு ஹீரோ கேட்க, நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, எனக்கு 19 வயசு ஆயிடுச்சு, அதனால எல்லாமே லீகலாக நடந்தால் தப்பு இல்லைன்னு சொல்ல, ஹீரோவை பார்த்தீங்கன்னா அமைதியாக படுத்து தூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க, ஒரு நிமிஷம் இல்லை, நீ எப்போ பார்த்தாலும் ஏன் கேண்டி சாப்பிட்டுட்டு இருக்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு காரணம் உனக்கு கிஸ் பண்ணும்போது ஸ்வீட்டாக இருக்கும், அதனால தான் கேண்டி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஆன்ட்டியை கண்டுபிடிக்கிறத பற்றி அவனோட அசிஸ்டண்ட்டை பேசிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இவ ரூமுக்கு வெளியே நின்று கேட்டுட்டு இருக்கா. எனக்காக நீ இவ்வளோ பண்ணுற, நாளையோட இந்த பிரச்சனையை நான் முடிச்சு வச்சிடணும், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு இவ அடுத்த நாள் அவளோட வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோ இவளை ட்ராப் பண்ணிட்டு என்ன சாரானா, எனக்கு ஏதாவது ரிவார்ட் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்ல, ரிவார்டை நைட்டு தரேன், இப்போதைக்கு பொறுமையாயிருன்னு சொல்லிட்டு இவ அவளோட வீட்டுக்குள்ளே வர. அந்த இடத்துல ஹீரோனோட பெரியம்மா பெரியப்பா அவங்க பாட்டியோட அக்கானே எல்லாரும் இருக்காங்க.
இப்போ அவளோட சொந்தக்காரங்க இவ்வளோ பார்த்த உடனே பாட்டியை கொலை பண்ண கொலைகாரி தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கொலைகாரி நான் கிடையாது, உங்க பக்கத்தில் நிற்கிறாளே ஜூலி, அவதான் கொலை பண்ண அப்படின்றதுக்கான எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி இப்போ அவள் தோட்டத்தில் வேலை பார்க்குறவரை கூப்பிட அவரை பார்த்தீங்கன்னா பாட்டி சாகிறதுக்கு முன்னாடி நம்ம சாரா மேடம் உள்ளே போனதை பார்த்தேன். ஆனால் அவங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஜூலியா மேடம் இருந்தாங்க. அவங்க தான் போய் ஏதோ மாற்றி வச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் சொல்கிறத நம்பாதீங்க, இவன் அக்கா கிட்ட காசு வாங்கிட்டு இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பான். உண்மை என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்னு இவ சொல்லிட்டு இருக்க. வீடியோ ஃபுட்டேஜ் காட்டினா இன்னும் தெளிவாக புரியுன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டிடுறான். அதில் அவ போய் அவங்க பாட்டிக்கு மெடிசனை மாற்றி வைக்கிறது எல்லாத்தையும் பார்த்துறாங்க. இப்போ அதை பார்த்தவொடனே தங்கச்சிக்காரி பிடுங்களான்னு வர ஹீரோயின் அவளுக்கு ஒரு அறையை போட்டுறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் பாட்டியை கொலை பண்ணது இவதான் சொல்ல, நான் பாட்டியை கொலையெல்லாம் பண்ணல, அவங்களுக்கு மெடிசன் டப்பா மாற்றி வச்சேன் அவ்வளோதான், மற்றபடி பாட்டி செத்ததுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் இவ்வளோ பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எந்த மாதிரி பொண்ணை வளர்த்து வச்சிருக்க பாரு, உங்கள் அம்மாவையே கொலை பண்ணிட்டா, நாளைக்கு காசுக்காக உன்னையும் கொலை பண்ணுவான்னு எல்லாரும் தங்கச்சியை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. இவ பண்ண இன்னொரு தப்பையை சொல்லவா, என்னோட ஆன்ட்டியை கடத்தி வச்சுட்டா, உங்கள் பொண்டாட்டியோட சொந்த தங்கச்சியை கடத்தி வச்சுட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. இதை பற்றி எது உங்களுக்கு தெரியுமா, ஒழுங்கா என் ஆன்ட்டியை விட்டுரு, அவங்கள ஏதாவது பண்ணனா உனக்கு கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல, உன் ஆன்ட்டிக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் அவங்கள எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க அவங்க ஆன்ட்டியை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போ போலீஸ்காரங்களை பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர் என்னை கிட்னாப் பண்ணது அவதான் என்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்து என்னை அடிச்சு வச்சிருந்தா, நான் என் கண்ணால் பார்த்தேன், என்னை காயப்படுத்தினது அவதான் சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்போ என்னை காப்பாத்துங்கன்னு இவன் உங்கள் அப்பா கிட்ட கெஞ்சிட்டு இருக்க. போலீஸ்காரங்களை பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, கொலை கேஸ் ஒன்று வந்திருக்கு, கிட்னாப்பிங் கேஸ் ஒன்று வந்திருக்கு, கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க சொன்னதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, இதுக்கும் என் பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் தான் பண்ணேன், என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு அவங்கள பார்த்தீங்கன்னா என்னங்க என்னை காப்பாத்துங்கன்னு சொல்ல, அவங்க அப்பா மனசு நந்து போயிட்டு முடியாதுன்னு மண்டையாட்டிடுறாரு. இப்போ அவங்க அம்மாவை போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க. இவங்கள பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு, ஏண்டி நீ கிட்னாப் பண்ணதுக்கு ஏன் அக்கா ஜெயிலுக்கு போகணுமா, அவளை இப்பெல்லாம் பண்ண வச்சதே நீ தானே, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பிறந்ததுக்கு அவளுக்கு பிறக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்ட்டி இவ்வளோ பிடிச்சி திட்டிட்டு இருக்க. விடுங்க ஆன்ட்டி, இந்த மாதிரி கொலகார குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, வாங்க போகலாம், நீ போக பார்க்க. சாரா ஒரு நிமிஷம் நில்லுமா, உண்மை என்னன்னு தெரியாமல் நான் அவங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஆன்ட்டி 2 பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ இந்த சைடு இந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, அப்பா ப்ளீஸ்ப்பா அம்மாவை காப்பாற்றுங்கப்பா, நானும் அம்மாவை எதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல, இனிமேல் நீ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அப்படி போனேன்னா உன் காலை உடச்சு போட்டுருவேன், நான் என்ன சொல்லணும் அதை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல அவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்களோட சொந்தக்காரங்களை பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி பொண்ணையும் பொண்டாட்டியும் பிடிச்சி வச்சிருக்கான்னு பாருடா, ஒரு நல்ல பொண்ணை கூட உன்னால் வளர்க்க முடியாதா, என்னமோ கடவுள் புண்ணியத்தில் சாரா வாங்கிட்டேருந்து தப்பிச்சிட்டா, இதுக்கப்புறம் அது மான மரியாதையோட வாழு, மனசாட்சியோட வாழுன்னு அவங்க எல்லாரும் அவங்க அப்பாவை பிடிச்சி திட்டிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்ட்டியோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. உண்மையாகவே உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமா, என் கூட பிறந்த அக்காவே காசுக்காக என்னை கடத்த பார்த்துருக்கா, ஆனால் நீ என் பொண்ணு மாதிரி இருந்தே என்னை காப்பாற்றிருக்கன்னு சொன்னாலும் சொல்லலாட்டி நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி தான், நான் என் அம்மா மேலே வச்சிருக்க பாசத்தை விட உங்கள் மேலே தான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன்னு இவங்க 2 பேரும் ரொம்ப பாசத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட ரூமில் உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ அவனை பார்த்தோன்னே வந்து பக்கத்தில் உட்காருன்னு சொல்ல, நைட்டு தான் ரிவார்டு தரேன்னு சொன்னேன், இதுதான் அந்த ரிவார்டா அப்படின்னு சொல்லி கேட்க, எந்த ரிவார்டு வேணாலும் நான் கொடுப்பேன், அது என்னோட விருப்பம் தான் சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் காலை பிடிச்சி பார்க்குறான். சாக்ஸ் போடாமல் எதுக்கு இருக்க, குளிர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. குளிராமல் இருக்குன்னா என்கிட்ட இன்னொரு வழி இருக்கு, என் கிட்ட வா சொல்கிறேன்னு சொல்ல ஹீரோவும் அவள் பக்கத்தில் போகிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் நைட்டு ஒன்றா ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ ஒன்றா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ஆள் கூட தான் பேசிகிட்டு இருக்கான். நான் சம்பாதிச்ச எல்லா சொத்தையும் சாரா பேருக்கு எழுதி வைக்கணும், ஏன்னா அவளோட வாழ்க்கையை என்ன தவிர வேறு யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவள் சேஃப்டிக்காக தான் இது எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஓகே பாஸ், டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிடுறேன்னு இவனே சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ண அவங்க அம்மாவை தான் காட்டுறாங்க. லாயர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எங்க பாருங்க, சாரா நினச்சா மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும், அதுவும் கொலை கேஸ்லேருந்து காப்பாற்ற முடியுமான்றது எனக்கு டவுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லாயர், ஒரு வேளை இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டா என் பொண்ணுக்கு தண்டனை எத்தனை வருஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, 10 வருஷத்துக்கு மேலே அவள் ஜெயிலில் தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. அவர் சொன்னதை பார்த்தவொடனே இவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு, எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றுங்க, அவள் சின்ன பொண்ணு எது தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் கையில் எதுவும் கிடையாது, சாராவே நினச்சா கூட இந்த கேஸ்லேருந்து உன் பொண்ணை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவள் தூங்கி எந்திரிச்சு வந்த கையோட ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. எந்திரிச்சிட்டியான்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம், கண்ணை முழிச்சு பார்த்தா நீ பக்கத்தில் இல்லை, அதான் உன்னை தேடி வந்துட்டேன்னு சொல்ல, நீ இருக்கிறத பார்த்தா டயர்டாக இருக்கிற மாதிரியே தெரில, அப்படின்னா நேற்று நைட்டு நான் உன்னை டயர்டாக்குற மாதிரி எதுவும் பண்ணலையோ,
இப்போ வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு சொல்ல பண்ணலாம், ஆனால் என் மைண்டு ஃபுல்லாக வேறு இடத்துல தான் இருக்குது. என் தங்கச்சி பண்ண தப்புக்காக எங்கள் அம்மா ஜெயிலில் இருக்காங்க, அதுதான் என்னால் தாங்க முடியல. தப்பு செஞ்சவளுக்கு தண்டனை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாத, அதுக்கான வேலையை நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு உன்னை டயர்டாக்குற வேலையை மட்டும் பார்க்கலாமான்னு சொல்லி ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணா இவங்க வீட்டை தான் காட்டுறாங்க. லாயர் வந்து என்ன சொல்றாருன்னா, உங்க அம்மா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்ல அவங்க இதுக்கு என்ன பார்க்கணும், என்னை பார்த்தாங்கன்னா அவங்க மனசு மாற கூட வாய்ப்பு இருக்கு, ஏன் மேலே ஏதாவது பழி போட்டு போறாங்க, நான் வரலன்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே உங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே உன்னை அதிகமாக காதலிக்கிறது உங்கள் அம்மா தான், எப்படி தான் இப்படி பேச மனசு வருதோ, ஒழுங்கா நாளைக்கு போய் உங்கள் அம்மாவை பாருன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்க்க ஜெயிலுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் அவங்க ஆன்ட்டியும் வந்துடுறாங்க. இப்போ வந்து லாயர்கிட்ட என்ன சொல்கிறானா, நான் இதுக்காக ஒரு கிரிமினலை பார்க்கணும், அவங்கள பார்க்கணுன்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு இவ சொந்த அம்மான்னு கூட பார்க்காம இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசிகிட்டு இருக்க. அதை இவங்க 2 பேருமே கேட்டுடுறாங்க. இப்போ அவங்க ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா, ஏண்டி நீ எல்லாம் மனுஷியா, உன் சொந்த அம்மா உன்னை காப்பாத்தன்னு தான் உள்ள இருந்துட்டு இருக்கா, அவளை போய் கிரிமினல்னு சொல்ற, இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அந்த கிரிமினலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நானும் அவங்கள காப்பாற்ற சொல்லி கேட்டேன், அவங்கள தான் என்னை காப்பாத்துறேன்னு போய் முன்னாடி இருந்தாங்க. இப்போ என்ன பண்றது, 10 வருஷம் ஜெயிலில் இருக்க போறாங்க, அவங்க இப்படியே போட்டு எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம், தள்ளி போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இவளுக்கு தண்டனை கிடைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு இவ இவளோட அம்மாவை பார்க்க தான் வரா. இப்போ இவ அவங்க அம்மாவை பார்த்து அப்பா அவங்கள டைவர்ஸ் பண்ண போறாருன்னு டைவர்ஸ் பேப்பரை காட்ட, இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. அம்மா நான் தெரியாம தான் கேட்குறேன், எந்த மாதிரி பொண்ணை நீங்கள் பெற்று வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா, அவள் நீங்கள் நல்லா இருக்குன்னு கூட நினைக்க மாட்டேங்கிறா, உங்கள் பொண்ணு என்ன பேசினான்றதை நீங்களே பாருங்கன்னு இவ அவங்க தங்கச்சி பேசினதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கா போல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாலே அதை தான் இப்போ அதை போட்டு காமிக்க அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்கள் இப்படி தான் ஒரு பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க, ஏமா அவளுக்கு என் மேலே பாசம் இல்லைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, சொந்த அம்மா நீங்கள் உங்கள் மேலேயே பாசம் இல்லையா, இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, பாட்டியோட சாவுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நீங்கள் என்ன சொன்னே எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ உங்கள் பொண்ணு மேலே இறக்கப்பட்டு அவள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவள் நீங்கள் நல்லா இருக்கணும்னு எனக்கும் நினச்சதில்ல, உண்மை என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கண்ணை திறந்து பாருங்கள், உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி கொடுங்க போலீஸ்கிட்ட, தப்பு செஞ்சதை அவள் தான் தண்டனை அனுபவிக்கிட்டுன்னு சொல்ல, ஆனால் அவள் ஜெயிலுக்கு வர்றதையே தண்டனை அனுபவிக்கிறதே நான் விரும்பலைன்னு சொல்லிட்டு இருக்க, நீங்கள் எப்படி போனாலும் அவளுக்கு கவலை இல்லைங்கிறா, அவளை போய் காப்பாற்றுன்னு நினைக்கிறீங்க, அப்படி என்னதான் அவன் மேலே பாசமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹிரன் இந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஆன்ட்டி தான் இருக்காங்க. அம்மா அவளை காப்பாற்றுற மாதிரி தான் தெரியுது, ஆனால் உண்மை என்னன்றதை எல்லாருக்கும் நம்ம நிரூபிச்சே ஆகணும், அவன் மேலே தப்புன்றதுக்கான எவிடன்ஸை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்னு இவ அவங்க தங்கச்சியை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் இவனோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவளை காலேஜ்லேருந்து பிக்கப் பண்ணுற டைம் ஆயிடுச்சுன்னு இவன் வேகமாக ஹீரோனை கூட்டிகிட்டு வந்துடுறான். பார்த்தா அவன் ஹீரோனை கூட்டிகிட்டு டேட்டிங்க்கு தான் வந்திருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, அப்பாடா இந்த மாதிரி ரிலாக்ஸாக உட்காந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சுப்பா, என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவன் இவளை கிஸ் பண்ணிட்டு இருக்க. வீட்டுக்கு போகலான்னு இவ சொல்கிறா. வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி இன்னும் பார்த்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவில் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர அந்த இடத்துல அவங்க பாட்டியோட அஸ்தி தான் இருக்குது. அதை பார்த்தோன்னே இவ கட்டி பிடிச்சிட்டு அழுகவே ஆரம்பிச்சிடா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, பாட்டி நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் நேரில் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பையனை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. ஆமாம் பாட்டி கவலைப்படாதீங்க, உங்கள் பேத்தியை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு ஹீரோவும் பேசிகிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவங்க 2 பேரும் ஆன்ட்டியை பார்க்குறதுக்காக தான் வராங்க. இப்போ ஆன்ட்டி கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இந்த லேண்டு என்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக எங்கள் அப்பா பிடுங்க பார்ப்பாரு, அதனால இதை நான் உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்ல, உனக்கு எவ்வளோ அவ்வளோ நம்பிக்கையா, 3 பில்லியன் லேண்டை என் பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஆமாம் உன்னை நம்பர்னால தான் உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன், இது உங்ககிட்டே இருக்கட்டும்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, சும்மாலாம் லேண்டை ஏற்றுக்க முடியாது, என்னை கல்யாணம் பண்ணிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்க, அதுக்கப்புறம் வேணா என் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் என்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் உன்னால எங்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது, அதையும் பார்த்துக்கன்னு சொல்ல, சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோனோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு, உங்கள் அம்மா உன்னை பார்க்கணும்னு சொன்னான், எதுக்காக அவளை மீட் பண்ணாமல் திரும்ப வந்துட்ட, உன்னை மாதிரி மோசமானவளை பார்த்ததே இல்லைன்னு சொல்ல, அப்பா நான் அம்மாவை பார்க்காம இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பான்னு சொல்ல, என்ன காரணம்னு அவங்க அப்பா கேட்குறாரு. இங்கே பாருங்க, சாராக்கு பின்னாடி இருந்து யாரோ இதெல்லாம் நடத்தி வைக்கிறாங்க, அதனால தான் அவள் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்கான், நம்மளால சட்டத்திலேருந்து கூட வெளியே வர முடியல, அவள் பின்னாடி யார் இருக்கான்றதை கண்டுபிடிக்கன்னு சொல்ல, அப்படின்னா அதை நீயே கண்டுபிடி, உனக்கு 3 நாள் டைம் தரேன், சாரா எங்கே இருக்கா என்ன பண்ணுறான்னு எல்லா டீட்டெயிலும் வேணும், ஒருவேளை நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்க, உங்கள் அம்மாவுக்கு பதிலாக ஒன்றை தூக்கி உள்ளே வச்சிருவேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்கிறா.
இப்போ அவங்க அப்பா இப்படி இவ கூட பேசிட்டு இருக்கா. அவங்க அப்பாவுக்கு ஹீரோயின் தான் கால் பண்ணா. அவ கால் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு அந்த லேண்டை எழுதி கொடுக்கலான்னு இருக்கேன், லாயரையும் வர சொல்லிருங்க, தங்கச்சியை வர சொல்லிருங்கன்னு சொல்ல அவங்க அப்பாவும் சரின்னு சொல்றாரு. இப்போ அடுத்த நாள் அவங்க அப்பா லாயர் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த வீட்டுக்கு ஹீரோயின் தான் வரா. இப்போ வந்து என்ன சொல்றானா, உங்களுக்கு தேவை லேண்டு, அதை நான் உங்களுக்கே கொடுத்துடலான்னு இருக்கேன், அதுக்கு பதிலாக உங்க சின்ன பொண்ணு எனக்கு வேணும்னு சொல்ல, என்னது நான் வேணுமா, அதெல்லாம் அப்பா கொடுக்கவே மாட்டாரு, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா மூஞ்ச திருப்பி வச்சுட்டு இருக்காரு. அதை பார்த்தவொடனே தங்கச்சிக்காரி பயந்து போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவளை கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறா. இப்போ அவளை தனியாக கூட்டு வந்து இந்த இடத்துல தான் ஆன்ட்டியை கட்டி போட்டு வச்சிருந்த, உனக்கு ஞாபகம் இருக்கா, அது இருக்கே அந்த அஸ்தி, அது அஸ்தி ஒன்னால தான் ஏற்பட்டுச்சு, பாட்டியோட அஸ்தி, அவங்கள கொலை பண்ண கொலைகாரி நீ தான் சொல்லி இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளை இருட்டில் போட்டு பூட்டிட்டு வந்துட்டு இருக்க. எவ்வளோ நாள் அவளை எங்கேயே பூட்டி வைக்க போறேன்னு அவங்க ஆன்ட்டி கேட்குறாங்க. அட டோரை கூட லாக் பண்ணல ஆன்ட்டி, நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னு அவளுக்கு காட்டுறதுக்காக தான் கூட்டு வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, வாங்க போகலான்னு அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் கட்டுறாங்க. இப்போ இந்த சைடு ஹீரோனோட ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கா. இப்போ அங்கிட்டு இங்கிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்ணுறேன்னு ஹீரோ கேட்குறான். அவனை சைட் அடிக்கிறேன், இது கூட உனக்கு தெரியலையான்னு இவ சொல்ல, தாராளமாக பார்த்து பொறுமையாக சைட் அடி, என்னை பார்க்குறதுக்கே தாத்தா வந்திருக்காரு, இப்போதைக்கு கொஞ்சம் அங்கிட்டு போனால் நல்லா இருக்குன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு இந்த இடத்த விட்டு போயிடுறா. அவள் போனதுக்கப்புறம் இவரை பார்த்தீங்கன்னா, என்னடா வீட்டுக்கே வரமாட்டேங்கிற, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்ல, என் மனசில் ஒரு பொண்ணை தான் நினச்சிட்டு இருக்கேன், சீக்கிரமே கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரோ கொடுக்குறேன், இப்போதைக்கு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அவங்க தாத்தாவை வழி அனுப்பி வச்சுட்டு இருக்க. இவனுக்கு ஹிரண்டா கால் பண்ணுறா. இப்போ அவள் கால் பண்ணி உனக்காக நைட்டு காத்துட்டு போய் சீக்கிரம் வான்னு சொல்ல, இப்போ அப்படியே கட் பண்ணால் நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட் கல்யாணமே பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்ட்டி கூட தான் பேசிட்டு இருக்கான். ஆன்ட்டி, இந்த மருந்து தான் அவள் மாற்றி வச்சிருக்கான், ஆனால் இந்த மருந்தை அவள் தான் வாங்கினான்றதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை, அப்போ நம்ம வீட்டில் இருந்து வேற யாரோ தான் வாங்கியிருக்காங்க, ஒருவேளை பாட்டியோட சாவுக்கு பின்னாடி வேற யாராவது இருப்பாங்களோ, அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறா. இப்போ ஹீரோயின் இப்படி சந்தேகப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு இவளோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு உண்மையை கண்டுபிடிக்கவே கூடாது, அதுக்கான வழியை பாருங்க, எக்காரணத்தை கொண்டு எந்த தடையுமும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நான் பணத்துக்காக என் அம்மாவே கொலை பண்ணவேன், உன்னை விட்டு வைப்பேனா அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் கையில் ஒரு மெடிசன் வச்சுட்டு இருக்காரு. இதே மெடிசன் தான் இவர் பாட்டிக்கு வச்சிருப்பாரு. ஆக்சுவலாக பாட்டியை போட்டு தள்ளது உங்க அப்பா தான். இப்போ இந்த சைடு கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் தான் கட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா லாயர் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ லாயர் பார்த்தீங்கன்னா, மேடம் இந்த லேண்டை நீங்கள் சாரி பேருக்கு எழுதி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அவ்வளோ தானே, இந்தாங்க இந்த பேப்பரில் சைன் பண்ணுங்கன்னு சொல்ல இவ்வளோ சைன் பண்ணி கொடுக்குறா. பார்த்தா அவங்க பாட்டி இவளுக்கு கொடுத்த லேண்ட் எல்லாமே ஹீரோ பேருக்கு வந்துடுது. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த லேண்டு பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அவள் போன கையோட ஹீரோ என்ன சொல்றானா, இந்த லேண்டை அவள் பேருக்கே மாற்றிடுங்க, அது மட்டும் இல்லாமல் என் சொத்து எல்லாம் என் பொண்டாட்டி பேருக்கு தான் இருக்கணும், என் பொண்டாட்டிக்கு ஒரு வேலை ஏதாவது ஆச்சுன்னா இந்த சொத்து எல்லாம் அனாதாசிரமத்துக்கு போகிற மாதிரி எழுதிருங்க, அதுதான் என் பொண்டாட்டிக்கு சேஃப்டின்னு சொல்ல அவரு சரின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாயர் இந்த டாக்குமெண்ட் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போகும்போது இவன் லாயரை கூப்பிட்டு தான் பேசிகிட்டு இருக்கா. லாயர், இந்த சொத்து என் புருஷன் பேர்லேயே இருக்கணும், வேற யார் பேருக்க போகக்கூடாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக உயிர் எழுதி வச்சிருங்கன்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவரை பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாசம் வச்சுட்டு இருக்கீங்க, நீ என்னடானா உன் சொத்தை அவர் பேருக்கு எழுதி வைக்கிற, அவர் ஒட்டுமொத்த சொத்தையும் உன் பேருக்குள்ளே எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு போக அதை பார்த்தோன்னே இவ ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவர் என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறாருன்னு இவ தான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன்னு இவ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பல்ல விளக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவ தான் வரா. இப்போ அவ வந்து ஹீரோக்கு பின்னாடி ஒரு தட்டு தட்டிட்டு இருக்க. என்னடி பண்றேன்னு ஹீரோ கேட்குறான். நான் புதுசாக ஒரு விஷயம் கற்றுட்டு வந்தேன், ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு இருக்க. என்ன கற்றுட்டு வந்தேன்னு ஹீரோ கேட்டுட்டு இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை தூக்கிட்டு வந்து மேலே உட்கார வச்சுட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்க. என்னன்னு அப்புறமா சொல்கிறேன், இப்போ கேட்காதடான்னு இவங்க 2 பேரும் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மதியம் ஆகுது. மதியம் லாயர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு வர, எங்கே இதுக்காக கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவர் கேட்க, உள்ளே போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு போகிறாரு. வந்து பார்த்தா ஹீரோயின் தான் இருக்கா. இப்போ அவளை பார்த்தோன்னே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, ஏமா அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்க, நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க, எப்படி மனசு வந்து சொந்த அம்மாவை கொன்னீங்க, பாட்டி சாகிறதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்ல லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காதுன்னு அவர் சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரையை எடுத்து காமிச்சு, இந்த மாத்திரையை நீங்கள் தான் ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே அவர் இந்த மாத்திரையை தூக்கி கீழே போட்டுட்டு அவளோட கழுத்தை பிடிச்சிடுறாரு. சொத்துக்காக எங்கள் அம்மாவே நான் விட்டு வைக்கல, ஒன்று எப்படி விட்டு வைப்பேன், எனக்கு சொத்து தான் முக்கியம், அவளோட கழுத்தை பிடிச்சிட்டு இருக்க, என்னங்க என்னை வந்து காப்பாத்துங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவங்க அப்பாவை பிடிச்சி தள்ளி விட்டுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, நீ எல்லாம் மனுஷனாயா, சொந்த பொண்ணையை கொலை பண்ண பார்க்குற, பணத்துக்காக இப்படியா நீ பண்ணுவ, உன்ன மாதிரி மோசமானவனை பார்த்ததே இல்லை, நீ பேசின எல்லாமே இங்கே உள்ள சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு, இதுக்கப்புறம் நீ ஜெயிலில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. இப்போ ஹீரோவோட ஆளு அவங்க அப்பாவை ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டு இருக்க. இவ்வளோ
பார்த்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் ரொம்ப சோகமாக இருந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவை சோகமாக இருக்கிறத பார்த்த உடனே என் பொண்டாட்டி இப்படி சோகமாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்பாவுக்கு தண்டனை கிடச்சிருச்சு. ஆனாலும் என்னன்னு தெரில, மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. எனக்கு இது எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் எது தெரியுமா? நம்ம கல்யாண விஷயம் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்ல, என்ன நடந்தாலும் நான் என் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், அவளுக்கு தான் துணையாக இருப்பேன். அதனால் இதை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நானே என் புருஷனுக்கு தான் துணையாக இருப்பேன், அவர் சொல்கிறதா கேட்பேன்னு இவ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே ஹீரோ கூட தான் விளையாடிட்டு இருக்கா. என்னங்க வாங்குங்க எங்கேயாவது போய் சுற்றிட்டு வரலான்னு சொல்ல, ஃபர்ஸ்ட்டு கிஸ் பண்ணிட்டு போகலாம் வாடின்னு ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் இவளோட தங்கச்சி தூரமாக இருந்து பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அவள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. அவங்க அப்பாவை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க இல்லையா, அதனால வீடு வாசல் காசு எதுவும் இல்லாமல் இவ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் ஹீரோ கூட இப்படி சந்தோஷமா இருக்கதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா இவன் அலெக்ஸ் குடும்பத்தோட பையன் தானே, இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கா, நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா? கண்டிப்பா இது அவன் குடும்பத்துக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. இதை அவங்க குடும்பத்துக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு இவ காண்டாயிட்டு இருக்க. இவளை ஹீரோ வீட்டில் வேலை பார்க்குறவங்க பார்த்துடுறாங்க. மேடம் யாரை பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதை போறாலே அவளை பத்தி தான் பேசுறேன். அந்த பொண்ணு இந்த அலெக்ஸ் குடும்பத்துக்கு எதிரி குடும்பத்தோட பொண்ணு. இப்படி உங்க 2 பேரும் சுத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல. இதை பத்தி ஃபர்ஸ்ட் பத்த வச்சே ஆகணும்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவங்களை பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க, சார் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே காலையில ஒரு பொண்ணை பார்த்தேன், அங்க காஃபி ஷாப் இருக்கே அங்கதான் அந்த பொண்ணு உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தா. நீங்களும் மேடமும் ஒன்னா சுத்துறத உங்க வீட்டில் சொல்லணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தான். யார் இந்த பொண்ணுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. சரி விடுங்க நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவோட தாத்தா ஹீரோவை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான், அதுவும் நம்ம எதிரி குடும்பத்தோட பொண்ணு கூட. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் யாரு கூட சுத்தினா உங்களுக்கு என்ன தாத்தா, எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவ கூட தான் வாழ போறேன்னு சொல்ல, உனக்கு ஏத்த பொண்ணை நான் பார்த்து வச்சிருக்கேன், அவளை தான் நீ கட்டிக்கணும், அந்த பொண்ணு கூட சுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. பார்த்தா பக்கத்துல இந்த தங்கச்சிக்காரியே இருக்கா, அவ தான் வந்து வத்த வச்சுட்டா. இப்போ வர பார்த்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. இந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுனாலும் அனுப்பிக்கங்க. ஏன்னா நான் சம்பாதிச்ச சொத்து எல்லாம் என் பேர்ல இருக்கு, அது அப்படியே என் பொண்டாட்டி பேருக்கு மாத்திட்டேன். ஒரு வேளை அவளை போட்டு தள்ளணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அவளோட சொத்து எல்லாம் அனாதாசிரமத்துக்கு போயிடும். அப்புறம் நீங்கள் எல்லாம் நடுத்தரில் தான் நிற்கணும். எது பண்ணனாலும் பார்த்து பண்ணுங்க, என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஆனால் நீங்கள் தான் பிச்சை எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவன் சொன்னதை பார்த்தவொன்னே தாத்தாக்கு நெஞ்சு வெளியே வந்துடுது. இப்போ இந்த சைடு ஹீரோவனோட ஆஃபீஸ்க்கு வந்தவொன்னே ஹீரோட ஆளு இவளையும் பிடிச்சிட்டு வந்துடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா இவனே என் பொண்டாட்டியை பிரிக்கிறதுக்கு மேடம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுருன்னு சொல்ல, உனக்கு 10 செகண்ட் டைம் தரேன், அதுக்குள்ளேயும் ஆஃபீஸை விட்டு போயிட்டேன்னா உன்னை விட்டுருவேன், இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லிட்டு இருக்க, இதை உடனே ஓடிடுறேன்னு அவ குடுக்குடுன்னு அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுறா. இப்போ ஹீரோ தங்கச்சி பிரச்சனையை முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு தான் வரான். வீட்டுக்கு வந்த கையோட இவகிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் உன் தங்கச்சியும் கண்ணு முன்னாடி வரமாட்டா, அதுக்கு நான் கேரண்டின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. அந்த இதுக்கு அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ அவன் வந்து தாத்தாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, உங்க எல்லா ஃபேமிலி மெம்பரும் அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்ல, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கா. இவ்வளோ பார்த்தீங்கன்னா தாத்தாவை போய் பார்க்கலையான்னு கேட்க, அவர் என்னை ஏமாத்துறதுக்காக கூட அப்படி நடிச்சிட்டு இருப்பாரு, அவரை பற்றி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறே செல்லுன்னு இவன் ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. பார்த்து பத்திரமா இருக்கணும், இந்த அளவுக்கு என்கிட்ட க்ளோஸாக வந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் கடிச்சு போட்டுருவேன்னு இவன் ஹீரோவை மாட்டிட்டு இருக்க. ஹீரோ அவளை பிடிச்ச மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணா தாத்தாவை தான் காட்டுறாங்க. அவரை பார்த்தீங்கன்னா அவன் இன்னும் வரல, என் மேலே கொஞ்சம் கூட அவனுக்கு பாசமே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ இவளை கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் இவ கூட தான் என் வாழ்க்கையை வாழ போகிறேன், அவள் என்னோட உயிர் மாதிரி, அவளை ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்னு இவன் ஹீரோனையும் கூட்டிகிட்டு வந்து தாத்தாவை வெறுப்பேற்றிட்டு இருக்க. இதுக்கப்புறம் நீ எனக்கு பேரனும் இல்லை, நான் உனக்கு தாத்தாவும் இல்லை, போய் தலடா அப்படின்னு சொல்லி தாத்தா திட்டி விட்டுட்டு இருக்க. சரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அவளை கூப்பிட்டு வந்துடுறான். இப்போ கட் பண்ணா ஹீரோவில் கூட்டிகிட்டு வந்து காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்க. ஏய் அங்கே பாருங்கப்பா, அலெக்ஸ் இந்த பொண்ணு லவ் பண்ணுறாங்க போலன்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இவ தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா அவனுக்கு நீ மிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, அவனோட பொண்டாட்டி நான் கடிச்சு போட்டுருவேன், ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போங்கடின்னு இவன் அவங்க எல்லாரையும் திட்டி விட்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோட வீட்டில் அவங்க ஃபேமிலி மெம்பர் எல்லாரும் இருந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயினை கூட்டிகிட்டு வரான். இப்போ அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா உனக்கு நான் பார்த்து வச்ச பொண்ணு இவ தான், அவ தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, நான் அந்த பொண்ணு இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, பார்த்த உடனே எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நினச்சிங்க, இங்கே பாருங்க
எனக்கு உங்கள் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, உங்களை கல்யாணமாக பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என் பொண்டாட்டிக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஹீரோ மேரேஜ் சர்டிஃபிகேட்டை காட்ட அதை பார்த்தோன்னா அவங்க தாத்தா கத்துறாரு. இப்போ அவர் இப்படி கத்திட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்புறோம், பொறுமையாக கத்திட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலிக்குள்ளே நீ வரவே மாட்டியான்னு கேட்க கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவில் அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க ஆன்ட்டி பார்க்குறதுக்காக வராங்க. என்னடன்னு பார்த்தா அவங்க ஆன்ட்டி ஃபாரின் போக போகிறாங்க. இப்போ அவங்கள ஏர்போர்ட்டில் வழி அனுப்புறதுக்காக வந்துட்டுருக்கா. அவங்கள பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீ நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு நம்பி தான் விட்டுட்டு போகிறேன். 2 வருஷம் கழிச்சு நான் திரும்பி வரும்போது உங்கள் கையில் குழந்தை இருக்கணும், நல்லபடியாக வாழுங்கன்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த விட்டு போயிட்டுருக்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்கா, கையில் குழந்தை இருக்கணுமா, அதுக்கான வேலையை பார்க்கலாம் வான்னு சொல்லிட்டு இருக்க. இப்போதைக்கு நீ அமைதியாக இருந்தால் அதுவே போதும், அதுக்கான வேலை தானாக நடக்கும் போட அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஆன்ட்டியை வழி அனுப்பி வச்சதுக்கப்புறம் ஈவினிங் கடற்கரை ஓரமாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா நான் எப்படி உன் மேலே காதலில் விழுந்தேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியலடி. உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒருவேளை நீ என் பேண்டை கழட்டிட்டு எனக்கு மருந்து போட்டதுனால பிடிச்சிதான்னு கேட்காத, அதையும் தாண்டி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அந்த ஃபீலிங்னால தான் நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு இருக்க. நானும் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன்னு இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு இப்படி வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.